இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், ஆயிரங்களா கர்த்தர் மாத்த போறாரு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் என் கூட இருங்க. 1000 மாத்த போறாரு. இந்த ஊழியத்தை நான் சொல்லுகிறேன். ஐசையா 60:22 எடுத்துக்கொள்ளுங்க. ஐ டிக்ளேர், ஐ டிக்ரீ இன் ஜீசஸ் மைட்டி நேம். அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா இந்த ஊழியத்தை பார்த்து நான் பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால படிங்க. இயேசுவின் நாமத்தினால 1000 மாத்த போற. சொல்லுங்க அல்லேலூயா. ஈரே ஊழியம் 1000 மாறப்போகுது. இப்ப ஈரே ஊழியம் அடுத்து இந்த 4வது ஆண்டிலிருந்து கால் வைக்கிற இந்த வருஷத்துல இருந்து நாளையிலிருந்து எதை நோக்கி பிரயாணம் பண்ணும்போதுனா 1000 ஆத்துமாக்களை நோக்கி பிரயாணம் பண்ண போடுவது. இயேசுவின் நாமத்தினால் நான் டிக்ளேர் பண்றேன். ஒவ்வொருக்குள்ளாக ஆத்தும பாரம் கொழுந்து விட்டு எரியும் போது ஒவ்வொருவரும் 1000 நோக்கி நீங்க பிரயாணத்தை பண்ண போறீங்க. இந்த ஊழியம் 1000 ஆத்துமாக்களை நோக்கி பிரயாணம் பண்ண போறீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். உங்களை அறியாம அல்லேலூயா நீங்கள் ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களா நீங்கள் ஒவ்வொருவரையும் மாற போறீங்க. அல்லேலூயா. God will honor your man of God. நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்க காட்டி போறீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் the prophetical word, தீர்க்க தரிசனமான வார்த்தை, கடவுள் ஊழியரை கனப்படுத்த போகிறாரு. அல்லேலூயா. God will honor man of God உடைய நேமை கனப்படுத்த போகிறாரு. God will bless the man of God family. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. The blessings of the ஃபைனான்ஸ் பிளெஸிங்ஸ்ல அடுத்த லெவலுக்கு இப்போ ஊழியக்கார் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த ஃபைனான்ஸ்ல காட்டிலும் அடுத்த லெவல். அல்லேலூயா. ஃபைனான்ஸ்ல ஒரு பிரேக் த்ரூ, ஃபைனான்ஸ்ல ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கஞ்சசுங்கெல்லாம் சிரல். அல்லேலூயா. ப்ரொவிஷன், தேவைகள் அவருக்கு வருகிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? யார் கர்த்தருக்காக ஓடுறாங்களோ, யார்கிட்ட கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக வேலை இருக்குது, வேலை செய்யறாங்களோ, கர்த்தர் அவங்களுக்கு சந்திச்சுனே இருப்பார். ஒன்றும் பண்ணாத உட்காந்து வாரம் சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வர்றவங்க கிட்டலாம் ஒரு ப்ரொவிஷன் கிடைக்காது. அவங்க தேவைங்க சந்திக்க முடியாது. யார் ஓடுறாங்களோ தேவன் ராஜ்யத்துக்காக, கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவனா இருப்பாரு, அவர்களை சந்திக்கிறவரா இருப்பாரு. அதனால தான் நான் சொல்லுகிறேன், இந்த ஈரே ஊழியத்தின் அல்லேலூயா தேவைகள் 1000 இருக்கலாம், 10 லட்சமா இருக்கலாம், எதுமா இருக்கலாம். இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன், the man of God, தேவைகள் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்காக வழிகள், பல வழிகளை கர்த்தர் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பினே இருப்பாரு. பாஸ்டர் வாயை திறந்து சொன்னார்னாக்கா, ஐயோ எப்படிதான் நடக்குதுன்னு தெரியல, அவர் சொன்னாக்கா ஒரு நாளா ஃபுல்லா சொல்லிருக்கோம். அந்த மாதிரி கர்த்தர் சந்திச்சுனே இருப்பார். He is a provider for ஈரே மினிஸ்ட்ரி. ஈரே மினிஸ்ட்ரி அவர் தேவைகளை சந்திக்கிறவர். ஊழியமே அப்படி இருக்கும் போது அல்லேலூயா, இனிமே அல்லேலூயா இது தேவை அது தேவைன்னு சொல்லிட்டு நோ பேசுறதுக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. வந்துனே இருக்க போகுது. அல்லேலூயா. தூக்கம் வராது சிலருக்குலாம் தூக்கம் வராது. காலையில் போயிட்டு அவர்கிட்ட குத்தாதான் என் நிம்மதி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓடி வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமான வார்த்தை ஐசையா 60:22 படியாக இந்த ஈரே ஊழியத்தை கர்த்தர் 1000 மாத்த போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? 1000 மாத்த போறாரு. ஐ டிக்ளேர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், it will happen. சீக்கிரத்துல கர்த்தர் உங்களை 1000க்கு நேரா கொண்டு போக போறாரு. இந்த பகுதியிலே ஒரு பெரிய சபை அப்படின்னு சொன்ன போனாக்கா அந்த சபைக்கு அடையாளம் ஈரே ஊழியங்கள் தான். ஹல்லேலூயா. ஈரே ஊழியங்கள் தான். நான் பார்க்கிறேன். அலல் மஹர் மியஹால் குர்மா ஜீலி சண்டே மட்டும் வர்ஷிப் நான் உங்க மல்கார் அபு யாராமா சக்கதலபா ரேயால் பரபா தியால் பரபா சண்டே மட்டும் ரேபெலே ரா டூராபா ஆராதனை நடக்கிற ஊழியமா இருக்க போறது இல்ல. ரா டூரா துரா துரா கட்டராபா. தேங்க்யூ ஜீசஸ். எவ்ரி டே அல்லேலூயா ஊழியங்கள் நடக்கிற அல்பரபா ஊழியமா மாறத நான் பார்க்கிறேன். ரா துரி மா சந்தரபா ரா கட் எவ்ரி டே மினிஸ்ட்ரி ரேப்லே கிளா மோக்ரோபா டராபா கரபா டராபா. கர்த்தர்
அவங்க ஊழியத்தை துரிதப்படுத்துறாரு. ரே பிளாக் லா மாக்ரமா சத்தரபா எவ்ரிடே மினிஸ்ட்ரி நான் பார்க்குறேன். ரே பிளாக் ரா மாத்தரபா ரே பிளாக் கட்டாபா ரோபாட்டாபா இந்த நாளில் இந்த வில்லேஜுக்கு நாங்கள் போனோம். ரா பிளாக் லாபா இந்த நாளில் இந்த ஊரில் போய் நாங்கள் சந்திக்கணும். இந்த நாளில் இந்த வேலை நாங்கள் செய்யணும். இந்த நாள் இப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எவ்ரிடே மினிஸ்ட்ரி நான் பார்க்குறேன். மேல்காரா துராக்கோ துராபாக்கா ரபா ஓ ஏலா மண்டா ரபா தரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை ரா பிளாக் ரா மாக்ராபா தினம் 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 ஊழியங்கள் பார்க்குறேன். ஊழியங்கள் நடக்கிறத நான் பார்க்குறேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதை நான் பார்க்குறேன். ரா டூரு மாராமா சந்தரபா ராக்கடாபா. ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்க. ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட் வில் டு இட். கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிப்பார். அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பிரசங்கத்தை பண்ண முடியும். கவலைப்படாதீங்க, நான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் செய்து முடிப்பார். அற்புதங்களை நான் பார்க்கிறேன். இந்த ஊழியத்துல மிராக்கிள்ஸ் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ராக்லி மாரமோ சக்கட்ட ரபா. அடுத்து அற்புதங்கள் வெளிப்படுறத நான் பார்க்கிறேன். ரேப்லே மக்க சக்கட்ட ரபா. அற்புத ஊழியத்தில் நீங்க ஸ்டெப் இன் ஆவறீங்க. ரேப்லே ராட்டோரமா சக்கட்ட ரபா. the miracle hallelujah the power will manifest. ரீபலா விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். ரீபலா பட்டரபா. வார்த்தை தான் ஒரு மனுஷனை குணப்படுத்துறதை நான் பார்க்கிறேன். ராப்ரி மரமனமா சந்தரபா ரபா ஓ ராட்டோரபா ரபட்டரபா ரீபலா பட்டரபா. வார்த்தையில அநேக குணமாகத்தை நான் பார்க்கிறேன். ரேப்லே ராலா ராட்டா டாட்டா ரபா ராட்டோருமா ராத்தரபி ராப்லி மரா உருபரபரமா சந்தரபா. thank you jesus thank you jesus. இன்னும் ரிபலபா அநேக ஊழியர்கள் உடன் நிக்கிறத நான் பார்க்கிறேன். ராத் ராட் ரா லமாட்ட ரபா. thank you jesus thank you jesus thank you jesus thank you jesus thank you jesus. அவங்க மேல ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து ரிபா லாபா டுரா பாகா டரா பாகோ ரோபா கட்ட ரபா தரிசனத்துக்குள்ளாக இந்த ஊழியங்கள் கடந்து போகுது. ரெபா டோரபா கட்ட ரபா தரிசனங்களுக்குள்ளாக கடந்து போகுது. ரே பிளாக் ஹராமன மஷந்தரபா. ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஹோ ரியாபா ரதரபா. thank you holy jesus thank you holy jesus. ஆவியானவர் இதை செய்து முடிக்கிறாரு. ஆவியானவர் இதை செய்து முடிக்கிறாரு. the same spirit ஹalleluya. ஊழியக்காரர் மேல இருக்கிற அதே ஆவி ரீபலபடரபா இந்த ஊழியத்தில் தொடர்புடைய பிள்ளைகள் மீது நான் அப்படியே பார்க்கிறேன். அதே சேம் ஸ்பிரிட் நான் பார்க்கிறேன். ராப்ராமோ ராமட்டரபா ஷகட்டரபா தரபா துலரபா. கர்த்தர் செய்து முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்யறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்து முடிக்கிறாரு. குடும்பங்களில் தரித்திரங்கள் மாறுகிறது. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதம் மாறுது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தை நான் பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால தரித்திரங்கள் மாறுது. ரீபாலா ரோபாட்டா ரபா ஓ ரபாட்டா ரபா கட்ட ரபா. குடும்பமா சபைக்கு வருவாங்க. இனி வர நாட்களில் ரீபாலா பாட்டா ரபா இவங்க தான் ரட்சிக்கப்படலன்னு பேச்சுக்கு இடம் கிடையாது. ஃபேமிலியா சபைக்கு வரதை நான் பார்க்கிறேன். ரேப்லே லேக்லே ரோப்டாபா ராட்டமோ ரபத்தா ரபா. ஆவியானவர் இதை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் இதை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறேன். thank you jesus. இன்னைக்கான கர்த்தருடைய வார்த்தை இந்த 3rd year anniversary கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா எபிசியன்ஸ் 1:3 எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். பேசினா ரொம்ப இருக்குது, ஆனா நான் இதை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். ஈரே ஊழியத்தின் பார்த்து நான் பேசுறேன். ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிட போறாரு. அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நீங்க நீங்க பயணிக்க போறீங்க. அதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. தேவச்சனமே பாருங்க, வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார் நான் சொல்லல, ஆசீர்வதித்
இருக்கிறாரு. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. இன் கிரைஸ்ட் ஐ ஆம் பிளஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு வெளிப்பாடு உனக்குள் இருந்துச்சுனாக்கா இனிமே உன்னுடைய வாழ்க்கையில தரித்திரம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டம் கிடையாது. பணத்தை குறிச்சான ஒரு வேதனை கஷ்டம் கிடையாது. அல்லேலூயா. உங்களோட தேவைகளை குறிச்சான கஷ்டம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவச்சனமே, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னாக்கா உங்களுடைய இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும். நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேட 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 உனக்கு அல்லேலூயா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா, இதுதான் வார்த்தை. அல்லேலூயா. நம்ம உல்டாவா என்ன பண்றோம்? இதை சந்திங்க, அதை சந்திங்க, இதை சந்திங்கன்னு சொல்லிட்டு நம்ம உலகப்பிரமான ஆசீர்வாதம். கார் வாங்கின ஏசப்பா ஜெபிக்கிற, ஆண்டவர் ஏசப்பா கார் வாங்க ஜெபிக்கிற, நீ காருக்காக ஜெபிச்சுக்கிறீங்க. ஆனா நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க தேடி அதை நீங்க பெற்றுக்கொள்ள உனக்கு கார் ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. நிறைய சாட்சி தான் சொல்ல போறேன், நல்லா கவனிங்களேன். நான் ஒரு பெங்களூர்ல ஒரு சபை நடத்துறேன். அங்கத்துல 100 கிலோமீட்டர்ல ஒரு லேண்டு சர்ச் வாங்கி அந்த இடத்துல ஒரு வில்லேஜ் மினிஸ்டர் அங்கே ஒரு ஊழியத்தை பண்ணுறேன். அந்த வில்லேஜ் மினிஸ்டர் ஒரு லேண்டு வாங்கியிருக்கிறேன். லேண்டு வாங்கும்போது 1500 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வாங்கினேன். அதுக்கு பணம் கட்டிட்டு இருந்தேன். ஓனர் அந்த லேண்டு விற்கிறவன் ஃபுல்லாக தான் என்னால் சேல் பண்ண முடியும், 1500 சேல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது 4200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. மீதி காசு வேறு கட்டணும். அல்லேலூயா. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. மீதி காசு எப்போ கொடுக்க போறீங்க? மீதி காசு 3 மாசத்துல கொடுக்குறேன். அல்லேலூயா. என்னங்க 3 மாசத்துல கொடுக்குறேன். எவ்வளோ? 6 லட்சம் ரூபாய். இப்போ என்ன பண்ணணும்? நான் சொல்லு உதயகுமார், சொல்லுங்க என்ன பண்ணோம்? சொல்லுங்க என்ன பண்ணோம்? ரபா ஷதா ரபா என்ன பண்ணோம்? ஏசப்பா 6 லட்சம் வருவதாக, 6 லட்சம் வருவதாக, 6 லட்சம் வருவதாக. அப்படியா பண்ணோம்? விசுவாசிக்கணும். ஆமா, எனக்கு விசுவாசம் இல்லை. ஐயோ ஏசப்பா எனக்கு விசுவாசம் கொடுங்க, விசுவாசம் கொடுங்க, விசுவாசம் கொடுங்க. 6 லட்சம் வருவதாக, 6 லட்சம் வருவதாக. அடுத்தது என்ன பண்ண? நான் என்ன பண்ண போல சொல்லுங்க. அடுத்தது என்ன பண்ணோம்? 6 லட்சம் வேணும். இப்ப என்ன பண்ணோம்? ஐயோ சும்மா லேண்ட் வாங்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, 6 லட்சம் வேணுமாக்குது. சரி சரி விடு, எவ்வளோ ஆகுது? சரி நான் பார்த்துக்கிறேன் விடு. அப்படிதான் சொல்லுவா, எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன் சார். அப்படி சொல்லுவார். அப்படி சொல்லிட்டேன். சாரி, ஊழியக்காரர் அப்படித்தான் பேசுவார். இப்போ நான் அதுக்கு தான் ஃபோனே பண்றதில்ல. அவருக்கு என்ன பிரச்சனையா? என்ன சொல்லு, எவ்வளோ வேணும்? இதை விட்டுட்டு அவர் எதுவே கேட்க மாட்டாரு. அதனால தான் நான் எதுவுமே காமிச்சிக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்களே. இப்போ என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ண சொல்லுங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. 6 லட்சம் வேணும், என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ண. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஊழியத்துக்கு தானே வேணும். என்ன பண்ணோம்? சபைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்முடைய கிளை சபையில இந்த மாதிரி நமக்கு தேவைகள் இருக்கிறது, நீங்கள் என்ன பண்ணிக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஏவுவாரு, நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஏவுகிறவர்கள் கொடுக்கலாம். அதானே சொல்லணும். என்ன சொல்லுங்க ஐயா, சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்புறமா 6 லட்சம் கட்டணும். இதேவா 3 மாசம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதோட அவ்வளோதான். அத்தை நான் மறந்துட்டேன். சர்ச்சிலும் சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்லலை, எதை பற்றி நான் யோசிக்கல. நல்லா கவனிங்க. நான் உங்க ஊழியக்காரர் தெரியும், அவருக்கு என்னை பற்றி தெரியும். நான் சும்மாலாம் பீலெல்லாம் விடுறதில்ல. 3 மாசத்துல தரேன்னு சொல்லிட்டு 6 லட்சம் நான் பாட்டுன்னு வந்துட்டேன். சர்ச்சு நத்தின்னுக்கிறேன், நல்லா போயின்னுக்குது. யாருக்கிட்டையும் சொல்லு, எங்கள் மனைவிக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். 6 லட்சம் கட்ட சொல்ல 3 மாசம் சொல்லிட்டுக்கிறேன். ஏன் வேலைன்னு தெரியுங்களா? ராம் பாட்டோ ராபா காசா கட்டா ரபா ஒரு யால் பரபா தோ ரபா கட்டா ரபா ஒரு ரபா லமா ஷந்த ரபா துலா ரபா டு ரபா கரபா ஷந்த ரபா. 6 லட்சம்லாம் பேசுறது இல்லை, வாயில கூட சொல்றது இல்லை. ரே பிளாக் ரோமா கரமா ஷந்த ரபா. ஏன் வேலை? ஆவில ஜெபம் பண்றது, அந்நிய பாஷை ஜெபிக்கிறது தான். ஜெபிச்சு நேகிறது தான். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, ஒன்னும் வந்த பாடு இல்லை. 6 லட்சம் எவன் கொடுப்பான்? ரா பிளாக்லாம் மாக்ரா கட்டோ ரபா கரா ஷந்த ரபா டு ரபா கட்டா ரபா. நான் நினைச்சு கூட பார்க்கல. அல்லேலூயா. 6 லட்சம்
ஏன்னா அதுக்கு முன்னாடி காசு கட்டுனதே வந்து என் பிஎஃப் எடுத்து நான் வேலைக்கு போயிட்டு இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து அங்கே நான் தான் கட்டிக்கிறேன். ஒன்றுங்களும் கொடுக்கல. 6 லட்சம் ரேப் லக்ரமா ரேப் டபா ரேப் டபா. இப்போ வேலை வேற இல்லை. ரேப் லக்ர மோரமா ஷேக்கடபா ரேக்கடபா ரேபா டபா. யார்கிட்ட போய் பிடுங்குறது? ரேப் லபா ரபா கட்ட ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவுமே தெரில, என்னன்னே பண்றதுன்னு தெரியாது. அப்போ வேற ஹல்லேலூயா. அப்போ நான் என்னுடைய பலத்தினால் நான் செஞ்சிடலான்னு அப்போ நான் பண்ணியிருந்தேன். இப்போ ஐ டிபெண்ட் ஆன் காட். நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன். 6 லட்சம்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது நினச்சிக்கினேன். ராப்லாக் ரொமா ஷக் டபா ரபா ரபா. 29ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் 30 ஒரு நாள் தாங்குது. ஹல்லேலூயா. 3 மாதத்துக்கு ஒரு நாள் தாங்கிறது. அவன் 3 மாதத்துக்குள்ளேயே 100 ஃபோன் அடிச்சிட்டான். 3 மாதம் சொல்லிக்கிறேண்ணா, பொறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29ஆம் தேதி வந்துச்சு. 29ஆம் தேதி சாயங்காலம் அக்கௌண்ட்ல 6 லட்சம் ரூபாய் வந்து உழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன் 6 லட்சம் ரூபாவை அக்கௌண்ட்ல போட்டாங்க. ஹல்லேலூயா. வந்த உடனே ஹல்லேலூயா, வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? கொடுத்து தீர்த்தணும். அதுங்களுக்கு மகந்து பேசுங்க அந்த மாதிரி அமுச்சு விடு. மொத்தம் அமுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஹல்லேலூயா. 3 மாசத்துக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. அவங்க நினைச்சா 3 மாசம் ஆயிட்டு பிறகு ஃபர்ஸ்ட் வீக்ல தான் இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, டே சொன்ன இந்த 3 மாசம் தானே, 3 மாசத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே தூக்கின்னு போவோம் காசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகளை குறித்து நீ கலங்கவே கலங்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீ பெற்று இருந்தால் உன்னுடைய தேவைகள் ஹல்லேலூயா உன்னை தேடி வரும். மத்தேயு 6:33 மட்டும் வசனத்தை வாய்க்கிளிய மட்டும் இப்ப வாசிக்க கேட்பீங்க. ஆனா ஹல்லேலூயா அதை விசுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. அந்த இவைகள் என்ன தெரியுங்களா? 6 லட்சம். ஹல்லேலூயா. அந்த இவைகள் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா தேவைகள் தான். ஒன்றும் கிடையாதுங்க, அவ்வளோதான். ஒரு நாளும் பேசுனது கிடையாது. சர்ச்சில் ஒரு அலோன்ஸ்மெண்ட் நான் கொடுக்கவே இல்லை. என்னதுங்க அதுன்னு சொல்லிட்டு அலோன்ஸ்மெண்ட் குத்தார தப்புன்னு நான் சொல்ல வரல. மை ஃபெய்த், அது ஏன் விசுவாசம், அது குறைச்சி வரக்கூடாது. எல்லாம் தப்பான எண்ணங்கள் போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் விசுவாசம் அது. நான்லாம் சொல்ல மாட்டேன். குத்தா கொடுங்க, அவள் தான் முடிஞ்சிச்சு கதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதான் நினச்சேன், கொடுத்தா கொடுங்கலாம் லேண்ட் அவங்க போய் சேரட்டும் போங்க. நான் ஐயத்தை தானே போட்டு குத்துட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்துடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமா சந்திக்கிறார், அற்புதமா சந்திக்கிறார். நீங்க உங்களை ஆவிக்கு விதைக்க 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 கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை அவர் சந்திக்கிறவரா இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவருடைய ராஜ்யம் நீதி, அவருடைய ராஜ்யம் நீதி, அவருடைய ராஜ்யம் நீதி. ஹல்லேலூயா. தேவனையே தேட 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 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தெரியும் தெரியும். ஆனா இது வேணும் அது வேணும் இது வேணும். ஏன் seek the kingdom of God. தேவனை தேடுங்க. ஜெபம் 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 ஜெபம். ஆவில நம்ம ஜெபிக்க 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 நம்மளுக்கு ப்ரொவைட் தானா வரும். நான் மெசேஜுக்கு போனாக்கா ரொம்ப நேரம் ஆயிடும், அதனால தான் நான் பேசின்னு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். அவர் எனக்கு மட்டும்தான் செய்வார்னு கிடையாது, உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிற. விசுவாசிக்கணும், அவ்வளோதான். ஃபெய்த் ஒர்க்ஸ். விசுவாசம் வேலை செய்யும். 3 மாதம் சொன்னேன், அதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், செய்வார்னா செய்வார், அவ்வளோதான். அதை ஒரு துளி டவுட்டு கிடையாது. அது லட்சம் இருக்கட்டும் எவ்வளோ நேரம் இருக்கட்டும், செய்வார்னா செய்வார். ஒரு நாள் 3 நாள் கேம்ப் நடந்துச்சு சர்ச்சில். கேம்ப் நடந்துன்னு இருக்கும் போது அன்னைக்கு டீச்சிங் வந்துனாக்கா விசுவாசம், பவர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் வல்லமை குறித்து காலையில் ஸ்டார்ட் பண்ணி நான் தான் கேம்ப் 3 நாளுமே நடத்தினேன்.
காலையில் ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் வரைக்கும் சுற்றி வசனம் பைபிள் எவ்வளோ இருக்குதுப்போ மொத்தம் சுற்றி விசுவாசத்தை குறித்து அச்சுங்கிறேன் காலையிலும் சாயங்காலம் வரைக்கும். சும்மா இவ்வளோ நேரம் பேசியிருந்தாக்கா உங்களுக்கும் போர் அடிக்குது. இந்த விசுவாசம் எப்படி வேலை செய்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்களான்னு கேட்டேன். சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? உங்களை மாதிரியே ஆமேன்ட்டாங்க. அவங்களும் ரொம்ப ஆர்வக்கோளாறு ஜாஸ்தி. அப்போ பாருங்க, நான் சொன்னேன் இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல கேமரா வரப்போகுது. அல்லேலூயா. இந்த இடத்துல கேமரா வரப்போகுது இயேசுவின் நாமத்தில். நான் டிக்ளேர் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு நான் விசுவாசத்தில் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபெய்த்தை பேசினுக்கிறேன். அவங்க எந்த அளவுக்கு அப்போ இருப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. ஃபெய்த்தை பேசின்னு இருக்கிறேன். அந்த கூட்டத்துக்கு, அந்த கேம்புக்கு வரவே இல்லை. கேம்பெல்லாம் முடிஞ்சுட்டு, ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். 8:30 மணிக்கு ஃபோன் வருது. பாஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்கள். பாஸ்டர், நாங்கள் கொஞ்சம் வீட்டில் அப்படியே யோசனை பண்ணின்னு இருந்தோம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். உங்களுக்கு ஒரு கேமரா வாங்கி தரலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் பாஸ்டர். நாங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபாய் கொடுக்குறோம் பாஸ்டர். நீங்கள் நல்ல ஒரு கேமரா வாங்கிக்கோங்க பாஸ்டர். ஃபெய்த் வொர்க்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இது வேலை செய்யும். நான் ஃபோன் பண்ணிட்டு அந்த சிஸ்டர் மெசேஜ் என்னதுங்க, அந்த மீட்டிங்கே வரல. அந்த மீட்டிங்கே அவங்க வரவே இல்லை. நான் இங்கே கேமரான்னு சொல்கிறது அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க வரவே இல்லை. இங்கே விசுவாசத்தில் பேசினுக்கிற கேமரா அதுக்கு நான் முடிச்சுட்டு அன்றைக்கே வா. ஹல்லேலூயா. கொஞ்சம் லேட் ஆனாலும் தான் நம்ம ஜனங்களாம் நம்புவாங்க. இல்லைன்னாக்கா இதுங்கன்னாங்க ஹல்லேலூயா அது எப்படிங்க இதுங்க கேட்குமே, அட்லீஸ்ட் அண்டர் கொஞ்சம் லேட் பண்ணி அது கொடுங்க, ஏன்னா இதுங்க பயங்கரமான ஆளுங்க. ஹல்லேலூயா சொல்லி சாயங்காலமே ஹல்லேலூயா தேவச்சனமே விசுவாசம். ஃபெய்த் ஒர்க்ஸ். நம்ம ஆவியில எந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோமோ, ஹல்லேலூயா, நம்ம தேவைகள் சந்திக்கப்படும். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்றேன். ஒரு நாள் அப்படியே யோசனை பண்ணிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே எழுந்து வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசியிருந்தேன். எனக்கு ஒரு டேப் இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா கவனிங்களா, என்னங்க டேப் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேப் ஒன்று வேணுமா? சரி, எங்கள் அப்பா கிரெடிட் கார்டு இருக்குது, நான் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு கிரெடிட் கார்டில் வாங்கி தரேன், மாதம் நீங்கள் கட்டின்னு போங்க அப்படின்னு. அதை கிரெடிட் கார்டில் வாங்கி தரேன். நான் எந்த வேலைக்கு போகிறேன் மாதம் கட்டின்னு போகிறதுக்கு? எனக்கு நீலாம் வாங்கி தராது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் கொடுப்பார். ஐயா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க என்னை ஆண்டவர் எப்படி நத்துறாருனாக்கா, இது எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட தான் சொன்னேன். மறுநாள் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு பிரசங்கம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் சோத்திரம் சொல்லிட்டு கீழே இறங்குறேன். ஒரு பையன் டக்குன்னு ஓடி வந்துட்டு, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு டேப் வாங்கி தரேன், நீங்கள் வாங்கிக்குவீங்களா பாஸ்டர்னு சொன்னார் பாருங்க. எனக்கு அப்படியே சாஞ்சிட்டேன் நான். ஹல்லேலூயா. எப்பா நான் கேட்டேன் கரெக்ட் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னா, ஆண்டவர் எனக்கு பர்த்டேக்குள்ளே எனக்கு ஒரு டேப் வேணும்னு தான் நான் சொன்னேன். இதுதான் என் நவம்பர் மாதம், என் பர்த்டேக்கு இன்னும் இருக்குதையா 5 மாதம். ஹல்லேலூயா. நீ நாளைக்கே மறுநாளே வந்து டேப் இன்னும் பர்த்டேக்கு இன்னும் இருக்குதே. உதயகுமார் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உதயகுமார், மை லைஃப் இஸ் a faith life. ஹல்லேலூயா. யுவர் ஃபாஸ்டர், உங்க ராஜசிம்மன் ஃபாஸ்டருடைய லைஃப் faith life தான். the same spirit. ஹல்லேலூயா. இவ்வளோ சாட்சியத்துக்கு சொன்ன சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க. ஈரே மினிஸ்ட்ரி 1000 நோக்கி பயணிக்க போகுது. இப்போ கொஞ்சமாவது விசுவாசம் வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சொல்லிக்கிட்டும் நான் வரலனாக்கா இதுங்களுக்கு நான் என்னத்த சொல்றதுன்னு தெரில. ஐயாக்கு நல்லாவே தெரியும், தெரியல ஐயா? ஹல்லேலூயா. இப்போவாது கொஞ்சம் நம்ப முடியுதா? இவ்வளோ இன்னும் சொல்லனாக்கா அச்சனையா போல. நான் பிரசங்கம் எப்போ பண்றது? ஹல்லேலூயா. 4 காரியத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை 4 ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேச போகிறேன். அதில் முதலாவது ஆசீர்வாதம் நமக்கு ஆவியானவர். ஆவியில கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம்னாக்கா ஆவியானவர்.
ஆவியானவர். In Christ I am blessed. I am blessed with Holy Spirit. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா நமக்கு? Holy Spirit. இது ஒன்று பேசினாவே எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வேணும். ஹல்லேலூயா. என் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதம் என்னங்க? Holy Spirit. 4 காரியத்தை சொல்லிடுறேன், பிரசங்கத்தை அப்புறம் இல்லாத போயிடும். அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. சன், ஃபாதர் அண்ட் சன், ஃபாதர் அண்ட் டாட்டர். உங்களுக்கு ஃபாதர் அண்ட் சன், அப்பா பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் அடுத்த ஆசீர்வாதம் என்னங்க? அப்பா பிதாவே, ஃபாதர் அண்ட் சன். இப்போ எப்படிங்க? இப்போ ஆவில ஹல்லேலூயா அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற அந்த சன்ஷிப், ஹல்லேலூயா, அந்த ஒரு உறவு ஆவில கொடுத்துட்டாரு. வாயில எல்லாருக்கும் டக்குன்னு வருது, அப்பா பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லவ் அதிகமாக அதிகமாக அப்பா அப்பா வந்துடும். ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிட்ல தான் இருக்குது. ரோமர் 8 நீங்க வீட்டில் போயிட்டு படிச்சு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, சன்ஷிப் பிளெஸிங்ஸை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. சபையிலேருந்து வெளியில ரோட்ல அங்க ஆடு மேய்ச்சினுக்கிறவங்க மாடு மேய்ச்சினுக்கிறவங்க அவங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கிடையாது. அப்பா பிதாவை பண்ண புத்திர சுவகாரம் யாருக்கு தெரியுமா? ஆவியில. ஹல்லேலூயா. ஆவிக்குள்ள வந்த உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அடுத்து அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். The sonship. I am blessed with sonship. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஜீவன். என்னங்க? ஜீவன். நம்பிக்கை என்ன தெரியுங்களா? மரித்தாலும் பிழைப்பேன். ஹல்லேலூயா. மரித்தாலும் பிழைப்பேன். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள என்னங்க மரணம் எப்படி இருக்குதுங்க உங்களுக்கு? பயங்கரனா, ஐயோ எப்ப வரும் காத்துங்கிறோம். மரிச்சாலும் பிழைப்புக்கு போறீங்களா பரலோகத்துல? லைஃப். ஐ ஆம் பிளஸ்ட் வித் லைஃப். ஜீவனை குத்தர் கொடுப்பார். முதல் சொன்ன என்னக்கா சொன்னங்க? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். 2வது அப்பா பிதாவே. 3வது ஜீவனை கொடுக்கிறார். நேற்று பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர் சொன்னார், அந்த வசனத்தை அந்த அந்த வார்த்தைகளை ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பிரசங்கம் பண்ணிட்டுக்கிறார், நான் கேள்விப்பட்டேன். ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. தி ஸ்பிரிட் ஆஃப் லைஃபை கொடுத்துருக்கிறாரு. இது எப்படியாப்பட்ட ஜீவனாக்கா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. என்னங்க? நித்திய ஜீவன். யாருக்கு தெரியுமா? ஆவிக்குரியவர்களுக்கு. ஆவிக்குரியவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு, ரோட்ல போறவங்களுக்கு என்ன இருக்குதுங்க? நித்திய ஜீவன் பத்தி அவங்களுக்கு இருக்குதா? ஒரு அறிவும் கிடையாது, அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனா நம்மளுக்கு பிளெஸிங்ஸ் என்ன மாதிரி பிளெஸிங்ஸ் பாருங்களா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்க? பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்க எவ்வளவு பேர்? ஐயே, இப்ப சொல்லிட்டா, யூ ஆர் ஆல்ரெடி ரிசீவ்டு. பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்கன்றீங்க. வசனத்தை அப்போ தானே வாஞ்சிக்கிறோம், வாஸ்தவம். பெற்றிருக்கிறோம். யூ ஆர் ஆல்ரெடி ரிசீவ்டு. ஆவியில இருந்தீங்கன்னாக்கா நீங்க இதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அர்த்தம். இல்லைனாக்கா இன்னைக்கு நீங்க அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரை. அப்போ இந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்று கொள்ளுவீங்க. ஆனா நீங்க பெற்று இருக்கிறீங்க. பிகாஸ் யூ ஆர் born in the spirit. நீங்க ஆவியில் ஆல்ரெடி பிறந்து இருக்கிறீங்க. ஆவியில பிறக்காதவங்க நீங்க ஆவியில பிறக்கும் போது you are receiving the spiritual blessing. நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்போ பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஹல்லேலூயா போதுமானது. உங்களோட தேவைக்கு, உங்களோட வாழ்க்கைக்கு, எல்லாத்துக்குமே.
only the Holy Spirit is enough. Hallelujah. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நீங்க பெறலனாக்கா இன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு நல்ல சமயம். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டாருனாக்கா எல்லாமே கிடைச்சிடும். எல்லாமே கிடைச்சிடும். கம்ஃபர்டர், கைட் பண்ணுவாரு, வழி நடத்துவாரு, உனக்கு உதவி செய்வாரு, ஜெபிக்க வைக்குவாரு. ஹல்லேலூயா. எல்லாமே செய்வார். உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. என்ன ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? தேவச்சனமே, ஆயிரமா கர்த்தர் உங்களை மாத்த போறாரு. வாயில அறிக்கை பண்ணுங்க, ஆமேன்னு சொல்லாதீங்க. ஈரே ஊழியத்தை 1000 மாத்த போறாரு. கன்ஃபஸ் பண்ணு, வாயில சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஈரே ஊழியம் 1000 மாறப்போகுது. நீங்க எப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ உங்க ஊழியக்காரருக்காக, சபைக்காக, நீங்க ஒரு வார்த்தை கன்ஃபஸ் பண்ணணும். இந்த ஜெபத்துல எங்க சபை, எங்க ஊழியம் 1000 மாறப்போகுது. எவ்வளவு பேர் சொல்லுவீங்க? நீங்க எப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ உங்க ஜெபத்துல இந்த வார்த்தை மட்டும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. 1000 ஆயிடுச்சுனாக்கா அடுத்து நாங்க அங்க என்ன வசனம் சொல்லுது? 1000 ஆயிடுச்சுனாக்கா போதும், அடுத்து இந்த ஊழியம் பலத்த ஜாதி தான். அல்லேலூயா. அடுத்து மீட்டிங் எல்லாம் கிரவுண்ட் மீட்டிங் தான். அங்க கண்ணு கட்டின வரைக்கும் நின்றுதான் இருக்கணும் ஜனம். விசுவாசிக்க கஷ்டம் தான். இதுங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். நான் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 10 சாட்சி சொன்னா கூட இது கஷ்டம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 ஆயிடுச்சுனாக்கா அடுத்து பலத்த ஜாதி தான், கவுண்ட்லெஸ் தான். மினிஸ்ட்ரி இனிமே அப்படிதான் க்ரோ ஆக போகுது. இனிமே ஊழியங்கள் அப்படிதான் க்ரோ. ஐ எம் நாட் என்கரேஜிங். நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரும் கிடையாது, என்கரேஜ் பண்ற ஆளும் கிடையாது. நான் ஆவி மனுஷன். ஐ ஸ்பீக் ஒன்லி லைஃப். நான் ஆவியில தான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்கிட்ட அநேக பிரசங்கம் இருக்குது, அநேக வார்த்தைகள் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு ஆசீர்வாதம், பவர் அண்ட் அத்தாரிட்டி. வல்லமையும் அதிகாரமும் ஆவிக்குரியவர்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அடுத்த ஆசீர்வாதங்க, வல்லமையும் அதிகாரமும். வல்லமை அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த 4 காரியம் இருக்குது. 4 காரியத்தை நான் பிரசங்கத்தை டச் பண்ணனாக்கா இன்னைக்கு எனக்கு டைமே ஆகாது. ஹல்லேலூயா. 10 சரி, எனக்கு 10 ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா, நான் அப்பவே சொன்னேன் தானே, 6 லட்சம் ரூபாய் தேவை. என்ன பண்ணியிருந்தேன்? எங்க மனைவி தான் கஷ்டம். என்னப்பா பண்ண போறது, என்ன பண்ணலாம்பா. அதுதான் அப்ப 2-3 அற்புதம் ஆயிட்ட பிறகு இப்ப நம்ம வாய் தந்து எதுவும் கேட்கறதே இல்லை. ஹல்லேலூயா. இப்ப தெரிஞ்சுக்கினாங்க கர்த்தர் சந்திப்பாருன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தேவை என்னங்க? என்ன தேவை? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1 12 வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 5 நிமிஷத்துல முடிச்சிடறையா? இங்கத்துல இருந்து தான் கொஞ்சம் எல்லாம் நல்லா கவனிக்கணும். நல்லா எல்லாரும் அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம மட்டும் படிக்கும், நீங்க எல்லாம் பைபிள் பார்க்கணும். சொல்லுங்க. ம் 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 ஓ, ஓகே. ம் ஓகேப்பா. ஆ ம் ஆ ஆமா. ம் ஓகே. ம் போதும்மா. ரெண்டு மனு, மாயை பொய்ய தூரப்படுத்திருங்க. என் வாழ்க்கையில மாயை இருக்கக்கூடாது. சர்ச்சு உள்ள
மாயமானமான வாழ்க்கை. 2 வாழ்க்கைலாம் கிடையாது. வேகமா போறேன், 5 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொல்லிக்கிறேன். எனக்கு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ண தெரியும், 5 அவரம் பிரசங்கம் பண்ண தெரியும். பாருங்க இப்ப முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாய பொய் வசிப்பு தூரப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த மாயமானமான வாழ்க்கை வேணாம். 2 மனு, 2 விண்ணப்பம். இந்த ஆகூருடைய ஜெபத்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் பாருங்களேன், எனக்கு தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க. அப்ப என்னதான் வேணும் உனக்கு? நல்லா பாருங்களா, தரித்திரமும் வேணாமா, சரி பணம் வச்சுக்கோ, அதுவும் வேணாமா. ஆனா என் படிய எனக்கு அளந்து போஷிங்க. உதயகுமார், இந்த மாசம் 50,000 தேவை, உன் படியை உனக்கு அளந்து போஷிப்பார். யாருக்கு தெரியுமா? ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் படி அளப்பார். இந்த ஊழியம் ஜெபிக்கிற ஊழியமா? நீங்க ஊழியனாக்கா நீங்க தான் அவர் ஊழியக்கார் ஜெபிச்சுருந்தாங்கிறாரு. நீங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க எல்லாம் மாறிட்டீங்கன்னாக்கா இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் படி அளப்பார். அல்லேலூயா. அவர் ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு படி அளக்கிற தேவனா இருக்கிறார். நீ ஜெபிக்க கர்த்தர் உன் குடும்பத்துக்கு படி அளப்பார். மாசம் 1 லட்சம் தேவை, 1 லட்சத்துக்கு கர்த்தர் படி அளப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்க முடியுதா? கொஞ்சமாவது நம்ப முடியுதா? நீ ஜெபம் பண்ணி பாரு, உனக்கு கர்த்தர் உனக்கு படி அளப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஜெபிக்கிறவங்களுக்கு தான் படி அளக்க முடியும். அல்லேலூயா. சும்மா சர்ச்சுக்கு போயின்னு சர்ச்சுக்கு வந்தாங்கிறவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. சர்ச்சுக்கு வந்தா நடக்காது, வாயை திறந்தாதான் நடக்கும். சிலர் மன பண்ணுவேன், சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் நடந்துருன்னு சொல்லிட்டு சர்ச்சு உள்ள வந்துட்டு வாயை திறக்க சொல்றாங்களே, அதை எங்க இந்த காதல கூட கேட்கறது இல்லை. வாயை திறந்து ஜெபம்னு சொல்லி கொடுக்குறாங்களே, ஜெப நேரத்தில் அங்கங்க பார்த்துட்டு இருந்தாக்க எங்க நடக்க போகுது? அல்லேலூயா. அவர் படி அளக்க போறாரு. ஜெபிக்கிறவங்க கர்த்தர் படி அளப்பாரு. எவ்வளவு பேர் புரிஞ்சிச்சு வசனம்? அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, மாயை என்னை விட்டு தூரப்படுத்துங்க, பொய்யை என்னை விட்டு தூரப்படுத்துங்க. வாய் தந்தா பொய்ங்க. ஏன் இந்த ஏமா சர்ச்சுக்கு வரல? பாஸ்டர் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் பாஸ்டர். வீட்டில் தான் உட்காந்து என்ன பண்றது? வாய் தந்தாவே சிலருக்கெல்லாம் பொய் தான், வாழ்க்கையே பொய். அல்லேலூயா. என்ன மன்னிங்க, இனி நான் பொய் சொல்லக்கூடாது, இனி நான் பொய் சொல்ல மாட்டேன். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க யாருக்கிட்டனா பொய் சொல்லிடுங்க, ஆனா ஊழியக்காரர்கிட்ட மட்டும் பொய் சொல்லாதீங்க. யாருக்கிட்டனா பொய் சொல்லிடுன்னு சொல்ல மாட்டேன், அதை கூட சொல்லாதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா ஊழியக்காரர்கிட்ட நீ பொய் சொல்ற பத்தியா, அங்கதான் எங்களுக்கு ட்விஸ்ட். என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா? நீ பொய் சொல்றன்னு சொல்லிட்டு ஊழியக்காரருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணுவாங்க? அவர் ஜென்டில்மேன். கடவுள் எப்படி ஜென்டில்மேனோ ஊழியக்காரன் ஜென்டில்மேன். நீ பொய் சொல்றன்னு தெரிஞ்சு கூட அப்படியா சிஸ்டர், சரிங்க சிஸ்டர், ஓகே பாருங்க சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் காமிச்சிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஜெபிக்கிற உங்களுக்கு அவர் படி அளக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என் பிரசங்க நான் பண்ண வேண்டிய பிரசங்கம் கிடையவே கிடையாது இது. ஆனா நீங்க நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானோட வல்லமை இந்த இடத்துல அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி கர்த்தர் அநேகரை நிரப்பிட்டாரு. ராப்லா கராமா நம்ம சந்தர படி எழுந்து நிற்கலாம், எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஜெபிக்கும்படியாக எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கரெக்டா